தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவிக்கு 3 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மலைச்சாமி. 3 மாதங்களுக்கு பிறகு சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும் சூழலில் விடுமுறை காலம் என்பதால் அங்கு சுற்றுலா பயணிகளினுடைய வருகை எப்படி இருக்கிறது? வணக்கம் கனகதாரா. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் வன காப்பக பாதுகாப்பில் இந்த சுருளி அருவி பகுதி மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது. நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் மற்றும் தங்களின் இல்லங்களில் இறந்த முன்னோர்களுக்கு அங்குள்ள ஆற்றங்கரையில் எல் தீபம் ஏற்றி தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் வருகை தந்து அருவியில் குளித்துவிட்டு அங்குள்ள சிவாலயங்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். நிலையில் சுருளருவி அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக மழைப்பொழிவு இல்லாததால் சுருளருவி பகுதி தண்ணீர் வரத்தியின்றி முற்றிலும் வறண்ட நிலையில் காட்சியளித்து வந்தது. இதனால் கோடை விடுமுறை தினத்தில் சுற்றுலா வந்த சுற்றுலாவிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான ஈத்தக்காடு, அரிசிப்பாறை, தூவானமனை, வெண்ணியாறு மற்றும் சுருளி அருவியின் ஆற்றுப்படுகை பகுதிகளில் கனமழை பெய்ததால் 3 மாதங்களுக்கு பிறகு சுருளி அருவிக்கு மிதமான தண்ணீர் வரத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் பலத்த காற்றுடன் அருவி பகுதியில் மழை பெய்ததால் அருவிக்கு செல்லும் சாலையில் ராட்சச மரம் முறிந்து விழுந்தும் ஆங்காங்கே மரக்கிளைகள் ஒடிந்து விழுந்தும் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டது. உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்த வனத்துறையினர் பொக்குளின் இயந்திரம் மூலம் சாலையில் கிடக்கும் மரங்களை அகற்றி சாலை சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி முதல் சுற்றுலா பயணிகள் அருவியில் சென்று குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் 3 மாதங்களுக்கு பிறகு சுருளருவியில் தண்ணீர் வரத்து ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளிப்பதற்காக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் அங்குள்ள கடைகளில் வியாபார தடை இருந்த சூழ்நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பது அங்குள்ள வியாபார கடைக்காரர்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மலைச்சாமி. Hey, hey, hey!